இது ரொம்ப நிதானமாக கையாளணும். சரிங்களா? அதனால தான் தேனி பெட்டி வளர்த்தீங்கன்னா ஆயுசு கூடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு அறிக்கையே ரிசர்ச் பேப்பரே இருக்கு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தா முக்கியமாக வந்து கோடைக்கால பராமரிப்புன்னு சொல்லுவோம். இதில் முக்கியமாக கோடைக்கால பராமரிப்பு பார்த்தா கோடை காலத்தில் மலர் இருக்கும், ஆனால் காஞ்சி போயிருக்கும். அப்போ அது உணவு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணால் தேனுக்கு தேவையான சுகர் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வைக்கணும். நீங்கள் சுகர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் சுகர்னா 1 டம்ளர் தண்ணி 1:1 ரேஷியோ. அது என்ன பண்ணால் தண்ணி ஒன்றா போட்டு ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணணும். சூடு பண்ணுறப்ப நல்லா கொதிக்கும். 2 கொதி விட்டோன்னே இறக்கிடணும். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா பாவு மாதிரி ஆகிடும். பாவு வச்சிங்கன்னா தேனிலாம் ஒன்றா விட்டு செத்து போயிடும். அப்போ வந்து 2 கொதி விட்டோன்னே இறக்கி அதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு கொட்டாங்குச்சிலையோ அல்லது ஒரு டப்பாலையோ வச்சிட்டிங்கன்னா கோடை காலத்தில் ஒரு சாப்பிடும். அதே மாதிரி மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா மலர் இருக்கும், ஆனால் உள்ள மதுரம் இருக்காது. என்ன காரணம்னா மதுரத்தில் தண்ணி இறங்கி எல்லாம் டெலியூட் ஆகி எல்லாம் ஓடி போகும். இப்போ மழை காலங்களையும் இந்த மாதிரி அதுக்கு உணவு கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வசந்த காலத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், தேன் கூட பிரிக்கிறது பண்ணலாம். தேன் கூட பிரிக்கிறது ஒரு அருமையான ஒரு டெக்னாலஜி.